இன்னைக்கு பிஜேபி அந்த கட்சிக்கு 2 போலீஸ்காரன், ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் அவன் போலீஸ்காரன். நான் சத்தியமாக ஒத்துக்கிட்டே இல்லை. ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட நான் 100 வாட்டி சொல்லிட்டேங்க. முடிஞ்சவன் நகர செயலாளரும் படப்பை மனவரும் எப்போ போய் பார்த்தீங்கன்னா சொல்லி தொலைங்க. அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டா ஒரு வாட்டி அவன் வெளியே இருக்க மாட்டான். ஏங்க நான் ஒரு ஆம்பளை இல்லை, கொஞ்சம் டாம்ஸ் இருக்கா இல்லையா, பட்டக்ஸ் இருக்கா இல்லையா சார்? உங்கள்கிட்ட கேட்குறேன், இருக்கா இல்லையா? அப்போ போலீஸ்னா இன்னும் நிறைய இருக்கணுமா இல்லையா? அதான தகுதி. அண்ணாமலையை கூப்பிட்டு நிற்க வை, பேண்ட் பட்டுன்னு அவரு பேண்ட் கீழே வந்துட்டா இல்லையாப்பா? அவனை போலீஸ் எப்படி நான் நம்புவேன்? ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் பார்த்தா மொத்தமாக தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிற்கிறான். என்னங்கடா ஆட்டம் சொல்கிறான். இன்னைக்கு சொல்கிறான் நம்மெல்லாம் கூட்டத்தை இப்போ ஆடு மாதிரி அடைச்சி வச்சு கூட்டம் காட்டுறோமா. நரேந்திர மோடி ஃப்ரீயாக வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டி நகரில் ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பார்த்தீங்களா? நான் பொய் கேட்கல, உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்ததே அலங்காரம் பண்ணி, அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சு உனக்கு? எப்பா நான் சொல்லல, எப்பா ஊடக நண்பர்களே அதெல்லாம் மொத்தமாக சவுண்டாக எடுத்துக்கோ. நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்கிறான்? இறுதி யாத்திரைன்றான். அத அண்ணாமலை சொல்றான் மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாராம். இப்போ ஊட்டிக்கு வந்தார கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி. அப்போ கூட்டின்னு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்தேன் சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட்டு பில்லு கட்டுறது ஒரு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது வேற ஆள், நீ சொந்தமாக எதுவும் செய்கிறது இல்லை. அது எதுக்கு நான் வாழ்வேன்? அது எதுக்கு வாழ்வேன்? இவர் மொத்தமாக பார்த்து நீ ஊர்வலம் போனாலாம் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவாரத்தில் வச்சாலாம். அந்த மாதிரி ஆள் இவன். இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ்தாய் வாத்து போட்டால், தமிழ்தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடல் வத்துன்னு போட்டால் அவருக்கு சூத்தில் முள்ளு குத்துன மாதிரி நேர்ந்து ஓடுவார். ஏயா நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியிறது எங்கள் கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காற்று எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது நாங்கள், நீ போகிற வழியில் பாதுகாப்பு கொடுக்கறது நாங்கள், உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்கள். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பார்த்தோன்னா எழுந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியாக ஓடி தொலைங்களேண்டா. இங்கே ஏண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங்கு வேலைலாம் காமிச்சு என்ன பண்ணலன்னா எங்கள் அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞர் ஐயா புள்ளடா, எங்கள் அண்ணன் உதயநிதி அப்பன்டா, உங்களை சும்மா விட மாட்டேன்.